ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய சிலுவை பாடுகளும் நீர் சிலுவையிலே அருள் கூர்ந்து சொன்ன வார்த்தைகளும் எங்களை உம்மண்டை இன்னும் அதிகமாக சேர்ப்பதாக. சிலுவையின் மறைவிலே எங்களை மறைத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருவோம். லூக்கா நற்செய்தி நூல் 23வது அதிகாரத்தின் அடிப்படையில் ஆண்டவர் சிலுவையிலே முடிந்த 2வது வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அமர்னா லாக் டயார் மன்னா அம்மி டிக்வி பபரபக்ஷா என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அரேமிய மொழியிலே இந்த வார்த்தையை மிகவும் தெளிவாக அங்கே உச்சரிக்கின்றார். மன்னிப்பு என்கின்ற நன்மையான வார்த்தையை தனக்கு தீங்கிழைத்த அத்தனை பேருக்கும் அமைதலோடு சொன்ன ஆண்டவர் இங்கே தன்னருகே தனக்கு நிகராக சிலுவையிலே இருபுறமும் அடிக்கப்பட்டிருக்கின்ற அந்த கள்வனை பார்த்து, இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்போகிரிப்பல் என்று சொல்லப்படுகின்றதான உறுதி செய்யப்படாத நிக்கதோமசுடைய புத்தகத்திலே இயேசு கிறிஸ்துவின் அருகாமையிலே அடிக்கப்பட்டிருந்த 2 கள்வருடைய பெயர்களும் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே வலதுபுறம் அறையப்பட்ட கள்வனுடைய பெயர் டிஸ்மாஸ் என்றும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரிகசித்த அந்த கள்வனுடைய பெயர் ஜஸ்டஸ் என்றும் சொல்லி இருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மன்னிப்பு என்பது ஒருவேளை கேட்கின்ற அனைவருக்கும் இலவசமாக, ஒருவேளை நான் அதாவது பாதிக்கப்பட்டவன் மனது வைத்தால் அதை இலவசமாக பெற்றுக் கொள்கின்ற ஒன்று. மன்னிப்பை குறித்து ஐயா பேசுகின்ற பொழுது நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு, இன்முகத்தோடு, புன்முறுவலோடு இருந்ததை நான் கண்டேன். நாம் எல்லாரும் மன்னிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை மன்னிப்பு நமக்கு கிடைக்கப்பெறாமல் இருந்திருக்குமேயானால் நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக நாம் நியாயமானபடி தண்டிக்கப்பட்டிருப்போமேயானால் இப்பூமியிலே ஒரு நாள் கூட நம்மாலே வாழ முடியாத கொடும் பாவிகளாக நாம் தள்ளப்பட்டிருப்போம். ஆகவே நம்ம எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே மன்னிக்கப்பட்ட பாவிகள் என்பதை ஒருபோதும் நாம் மறந்து போக வேண்டாம். இந்த பகுதியிலே பரதேசு என்கின்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கின்றது. பரிசுத்த வேதாகமத்திலே 3 பகுதிகளிலே மாத்திரமே இந்த பரதேசு என்கின்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கின்றது. ஒன்று, நாம் வாசித்த இந்த பகுதி லூக்கா 23வது அதிகாரத்திலே அந்த வார்த்தையை நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. 43வது வசனம், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்னொரு பகுதியில 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலேயும் இந்த பகுதியை நாம் வாசிக்க முடியும். 2 கொரிந்தியர் 12 3வது வசனத்திலே, எனக்கு ஒரு மனிதனை தெரியும்,
அவன் 7ஆம் வானம் வரைக்கும் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அங்கே அவன் பரதீசுக்குள்ளாக கடந்து சென்றான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அதே விதமாகவே வெளிப்படுத்தின விசேஷத்தின் 2வது அதிகாரத்தின் 7வது வசனத்திலே அங்கே எபேசு சபையை குறித்து சொல்லுகின்ற பொழுது 7வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த 3 பகுதிகளிலே மாத்திரமே பரதீசு என்கின்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கின்றது. ஆக பரதீசு என்றால் என்ன? அது பரலோகமா? இல்லை என்றால் அது எங்கே இருக்கின்றது? அதன் அர்த்தம் என்ன? ஒருவேளை பரதீசு என்பதற்கு ஒரு சுபிட்சமான வாசஸ்தலம் என்று சொல்லி பொருள்படுகின்றது. கிறிஸ்துவுக்குள் இறந்து போனவர், மரித்து போனவர்கள், அவர்கள் அமைதல் அடைந்து நியாய தீர்ப்பு நாள் வரும் வரைக்கும், அதாவது கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் அவர்கள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் எல்லா விதமான சுபிட்சத்தோடும் அவளுடைய ஆத்துமா இளைப்பாறுகின்ற ஒரு ஸ்தலம் என்று சொல்லி நம்மாலே கண்டுகொள்ள முடிகின்றது. இங்கே நாம் வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் வாசித்த பிரகாரமாக பரதேசிலே அதன் நடுவிலே ஜீவ விருட்சத்தின் கனி அங்கே இருக்கின்றது என்று சொல்லி சொல்கின்றார். அப்படி என்றால் அது அழகான ஒரு தோட்டம், கர்த்தருடைய தோட்டம் என்கின்ற பொருளும் சொல்லப்படுகின்றது. இன்னொரு வகையிலே வேத வல்லுநர்கள் சொல்வார்கள், லாசரு மரித்தான், அவனை தூதர்கள் எங்கே கொண்டு சென்றார்களாம்? ஆபிரகாமின் மடி. அப்படி என்றால் ஆபிரகாமுடைய ஆத்துமா இளைப்பாறுகின்ற அந்த ஸ்தலம்தான் பரதீசு என்று சொல்லி பொதுவாக சொல்லுகின்றோம். சரி, அது எப்படியாகவும் இருக்கட்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கல்லறையில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று சொல்லி பரிசுத்த வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இருபுறமும் 2 கல்லர்கள் அங்கே அறையப்பட்டிருக்கின்றார்கள். அவருடைய பழைய வாழ்வு மிகவும் கேடு நிறைந்த வாழ்வாக காணப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக விடுதலை செய்யப்பட்ட தேச துரோகியாகிய, கொலைபாதகனாகிய, மிகுந்த தீங்கு இழைத்த கொள்ளைக்காரனாகிய பரபாசோடு இவர்களுக்கு மிகுந்த தொடர்பு இருந்திருக்கின்றது என்று சொல்லி வல்லுநர்கள் சொல்கின்றார்கள். ஏனென்றால் சிலுவையிலே ஒருவனை அறைய வேண்டுமேயானால் அவன் ஒரு தேச துரோகியாக இருக்க வேண்டும், கொடும் குற்றம் புரிந்தவனாக இருக்க வேண்டும். ஆக இந்த 2 கல்வர்களுடைய பின்னணியத்தை பார்த்தால் அவர்கள் மிகுந்த கேடு நிறைந்த, பரிதாபத்திற்குரிய, இந்த சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களாக இவர்கள் காணப்பட்டார்கள் என்று சொல்லி நம்மாலே காண முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே எதற்காக வந்தார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:21 நாம் படிக்கின்ற பொழுது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள், ஏனென்றால் அவர் ஒரு இரட்சகர், சர்வ ஜனத்தின் பாவங்களையும் போக்கி அவர்களை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திலே வந்தவர் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருப்பதை நம்மாலே கண்டுகொள்ள முடியும். மத்தேயு 27:31 முதல் 44 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, இந்த கள்ளர்களும் அங்கே இருந்த மக்களும் எல்லாம் என்ன செய்தார்கள்? சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை பரிகசித்து நிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். வந்தவர்கள் போனவர்கள், ஆசாரியர்கள் மற்றும் வேத பாரகர்கள், சேனை அதிபதிகள், போர் சேவகர்கள் எல்லாரும் ஆண்டவரை நிந்திக்கின்றார்கள். 27:44 படிக்கிறோம், அவரோட அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே நிந்தித்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் அந்த 2 கள்ளர்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நிந்தித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். நியாயமானபடி தண்டனை பெறக்கூடிய குற்றவாளிகளாக இவர்கள் இருந்தாலும் இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை பரிகசித்துக் கொண்டே அங்கே இருப்பதை பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆனால் இந்த ஒரு கள்ளன் மாத்திரம் அவன் அங்கே பாவ உணர்வு பெறுகின்றான், இல்லை என்றால் குற்ற உணர்வு அடைகின்றான்.
அவனுடைய பாவ உணர்வு அவனை ஆண்டவர் பக்கமாக நோக்கி பார்க்க வைத்தது. எது அவனை நோக்கி பார்க்க வைத்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொறுமையோடு சிலுவையை சகித்த விதம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்வளவு கொடிய வேதனைகளை தாங்கிக் கொண்டு சிலுவிலே நின்று கொண்டு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவருக்கு விரோதமாக தீங்கிழைத்த மக்களுக்கு மன்னிப்பை அருளிய விதம். பிதாவே என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி பார்க்கின்ற பொழுது, ஓ, இவர் பிதாவுக்கு நெருக்கமானவரோ என்கின்ற ஒரு கேள்வி அந்த கள்ளனுக்குள்ளாக ஒருவேளை துளிர் விட்டிருக்கலாம். இப்படியாக ஆண்டவர் அவனோடு இருந்த வேளைகளை எல்லாம் நினைத்து பார்க்கின்றான். இப்படி பாடுகளை படுகின்ற, எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்துக் கொண்டிருக்கின்ற இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரனாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னுடைய மனதிற்குள்ளாக தீர்மானித்து அங்கே குற்ற உணர்வு அடைந்தவனாக அவன் அங்கே ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றான். இவன் பாவ உணர்வு அடைந்த ஒரு கள்ளனாக காணப்படுகின்றான் என்று சொல்லி கண்டுகொள்ள முடிகின்றது. இவனுடைய மனம் திரும்புவதற்கு நேராக ஆண்டவருடைய பாடுகள் எல்லாம் அவனை வழிநடத்தினது. அவனது மனம் திரும்புதல் எப்படிப்பட்டதாக இருந்தது? அது மெய்யான ஒரு மனம் திரும்புதலாக இருந்தது. இதுவரை மற்ற கள்ளனோடு இவனும் ஆண்டவரை பரிகசித்துக் கொண்டுதான் இருந்தான். இப்பொழுது குற்ற உணர்வு அடைந்தவனாக பரிகசிக்கின்ற, தனக்கு அருகாமையில் இருக்கின்ற தன்னோடு அறையப்பட்ட கள்ளனை அவன் கடிந்து கொள்கின்றான். எப்படி? லூக்கா 23:40-41 நாம் வாசிக்கின்ற பொழுது, நாம் ஆக்கினைக்கு உட்பட்டிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று சொல்லி சக கள்ளனோடு பேசுகின்றான். இத்தனை நேரமும் இயேசு கிறிஸ்துவை இவனும் சேர்ந்து பரிகசித்துக் கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது பாருங்கள், அவன் என்ன சொல்லுகின்றான்? தேவனை நீ ஏன் பரிகசிக்கின்றாய்? நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அப்படி என்றால் தேவ பயம் அற்றிருந்த ஒரு சந்ததி, ஒரு கள்ளன் இப்பொழுது இங்கே தொங்கிக் கொண்டிருக்கின்ற இயேசுவை தேவனாக, இறைவனாக, தன்னுடைய கர்த்தராக, தன்னுடைய மீட்பராக அவன் கண்டுகொள்வதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து அவன் பேசுகின்றான், நாம் நியாயமானபடி தண்டிக்கப்படுகின்றோம், இவர் தகாதது ஒன்றையும் செய்யவில்லையே. நாம் நியாயமானபடி தண்டிக்கப்படுகின்றோம். நாம் இந்த உலகத்திலே செய்த பாவத்திற்கு பலனாக நாம் இந்த சிலுவை மரணத்தை சகித்துக் கொண்டிருக்கின்றோம். அது நியாயமாக நமக்கு வர வேண்டிய தண்டனை. ஆனால் இங்கே தொங்கிக் கொண்டிருக்கின்ற இவர் நிரபராதி, இவர் குற்றம் ஒன்றும் செய்யாதவர், இவர் தேவன் என்று சொல்லி அங்கே அவன் அறிக்கை செய்வதை நம்மாலே கண்டுகொள்ள முடிகின்றது. இரக்கப்பெற்றவன், இறைவனுடைய அன்பையும் இங்கே பெறுவதற்கு பாத்திரவானாக இந்த திருடன் நிற்பதை நம்மாலே கண்டுகொள்ள முடிகின்றது. ஒரு காலத்தில் இறை பயம் அற்றவனாக இருந்தான். ஆனால் இப்பொழுதோ ஆண்டவருடைய பக்கத்திலே வருகின்ற பொழுது அவனுக்கு ஆண்டவரை குறித்ததான ஒரு பயம் அவனுக்குள்ளாக வந்து விடுகின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும், ஒருவேளை நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சிலுவையை சுமக்கக்கூடிய சூழல் வந்திருந்தாலும், அந்த சிலுவை நம்மை ஆண்டவரிடத்திலே அடைத்து செல்லுமையானால் அதை விட பெரிய சிலாக்கியம் வேறொன்றும் இருக்க முடியாது இல்லையா? இந்த திருடன், இவன் கொலை பாதகன், மரணத்திற்கு பாத்திரவான், மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றான். ஆனாலும் இயேசுவாகிய சிலுவை பக்கத்திலே அவன் வருகின்ற பொழுது, அவன் குற்ற உணர்வு அடைகின்ற பொழுது அவன் அங்கே மீட்பை இலவசமாக பெற்றுக் கொள்கின்றான். ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது நாமும் எப்படிப்பட்டதான சிலுவையை சுமக்கக்கூடிய, அது ஒருவேளை பொருளாதார ரீதியாக இருக்கலாம், வியாதியின் நிமித்தமாக இருக்கலாம், வேறு ஏதோ ஒரு வகையிலே ஒரு பெரும் சிலுவை நமக்கு சுமக்கும்படியான நிர்பந்தம் வந்தாலும், அந்த சிலுவையின் நிமித்தமாக நாம் இறைவனுடைய அன்பை கண்டுகொள்வோமேயானால் அதைவிட பெரிய ஒரு சாக்கியம் நமக்கு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
42வது வசனத்திலே அவன் தொடர்ந்து சொல்லுகின்றான், தனக்கு அருகாமையில் இருந்த கள்ளனை அவன் கடிந்து கொண்டு விட்டு அவன் இப்பொழுது சொல்லுகின்றான், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். எப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பம் பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த கள்ளன் இயேசுவை நோக்கி இப்படியாக சொல்லுகிற, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லுகின்றான். அவனுடைய இறை நம்பிக்கை இங்கே என்னவென்று சொல்வது? செத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆண்டவர், அவனை பொறுத்த மட்டிலே அங்கே நடுவிலே சிலுவையிலே இருக்கின்றவரும் ஒரு மனிதர் தான். சாவிலிருந்து அவரை விடுதலையாக்கிக் கொள்ள அங்கே வாய்ப்பில்லை. அப்படி இருந்தால் அவரிடமிருந்து எதை பெற்றுக் கொள்ள முடியும்? உம்முடைய ராஜ்யத்தில் வருகின்ற பொழுது என்னை நினைத்தருளும், உம்மை என்னுடைய இரட்சகர் என்று சொல்லி நான் நம்புகின்றேன், நீர்தான் ஆண்டவர், நீர்தான் அந்த மேசியா என்று சொல்லி நான் உம்மை ஏற்றுக்கொள்கின்றேன். உம்முடைய ராஜ்யத்திலே வருகின்ற பொழுது என்னை நினைத்தருளும் ஆண்டவரே என அழைக்கின்றான். குற்றவாளியாக அல்ல. ஆண்டவர் அவனை தன்னுடைய கருணையினாலே, தன்னுடைய காருண்யத்தினாலே அவனுடைய கடந்த வாழ்வை எல்லாம் மறந்துவிட்டு இவன் மீட்பிற்குரியவன், ஏனென்றால் தன்னுடைய பிழை உணர்ந்து தன்னுடைய குறைகள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு, தன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு அவன் மீட்புக்கு தகுதியுடையவன் என்று சொல்லி அறிகின்ற ஆண்டவர் தன்னுடைய கருணையின் பிரவாகத்தினாலே அவனோடு பேசுகின்றார். 43வது வசனத்திலே, இன்று என்னுடன் பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ரட்சிப்பு என்பது ஏதோ இன்ஸ்டன்டாக வருகின்றது அல்ல, அது இன்ஸ்டன்டேனியஸ், அது இமைப்பொழுதிலே வரக்கூடிய ஒன்று. இங்கே ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகின்றார், இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு இலவசமானது. அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, அந்த விலை கிரயத்தினாலே வந்தது. அதை பெற்றுக் கொள்வதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக காணப்படுகின்றோமா? அதற்கென்று சொல்லி நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்கின்றோமா? நம்முடைய பிழைகளை உணர்ந்து கடந்த நாட்களிலே நமக்கு இருந்த வாழ்வை நாம் மறந்துவிட்டு புதிதான ஒரு அனுபவத்தோடு, இவர்தான் மேசியா, இவர்தான் இரட்சகர், இவரை ஏந்தி எனக்கு வாழ்வு இல்லை என்று சொல்லி இந்த கள்ளனை போன்று அவருடைய கருணையின் பிரபாகத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் அவர் பக்கமாக திரும்புவதற்கு தகுதி உள்ளவர்களாக அப்படி ஆயத்தத்தோடு காத்துக் கொள்கின்றோமா? அப்படி என்றால் நாம் பாக்கியவான்கள். அந்த பரதீசின் வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாக நாம் காணப்படுவோம். ரோமர் 10:10 நாம் இப்படியாக வாசிக்கின்றோம், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இந்த கள்ளன் அதைத்தான் செய்தான். பாவ உணர்வு இல்லை என்றால் குற்ற உணர்வு அடைந்தான். தன்னை பாவி என்று அறிந்து கொண்டான். தன்னுடைய பாவத்தை அங்கே அறிக்கையிடுகின்றான். மனம் தெளிவு அடைந்து இயேசுவே இரட்சகர் என்று சொல்லி அவன் அறிந்து கொண்டுகின்றான். ஆண்டவரிடத்திலே இறை வேண்டுதல் செய்கின்றான். தன்னுடைய கோரிக்கையாகிய விண்ணப்பமாகிய அந்த பரதீசின் வாழ்வை நாடி அதை கேட்டு அவன் பெற்றுக் கொள்கின்றான். ஆண்டவருடைய கருணையின் பிரவாகத்தினாலே அவன் மீட்பை அடைகின்றான். இறை அரசிற்கு சொந்தமான ஒரு மகனாக அவன் அங்கே மாறுகின்றான். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கின்றது? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தின்
15வது வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றான். நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை மீட்பதற்காக மாத்திரமே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்பதை சிலுவையிலே அவர் நிறைவேற்றி தன்னுடைய முதல் கனியை அங்கே சிலுவையிலிருந்தே பெற்றுக் கொள்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவை நமக்கு கற்றுத் தருகின்ற ரட்சிப்பின் பாடம் என்ன? ஆண்டுதோறும் சிலுவையின் தியானத்தை நோக்கி நாம் வந்து கொண்டிருக்கின்றோம், நல்லது. அதனாலே நமக்கு உண்டான மீட்பின் செய்தி என்ன? பிலாத்து இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கின்றான். அதே லூக்கா நற்செய்தி நூல்ல 3 இடத்திலே இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர் என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றான். லூக்கா 23வது அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே, 14ஆம் வசனத்திலே மற்றும் 22வது வசனத்திலே இவர் நிரபராதி, குற்றமற்றவர், பாவமற்றவர், இவரை நான் விட்டு விடுகின்றேன் என்று சொல்லி பிலாத்து 3 முறை இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்யும்படியாக பிரயாசப்படுகின்றான். ஆனால் ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? இல்லை இல்லை, இவரை அகற்றும். மத்தேயு 27:24 நாம் வாசிக்கின்ற பொழுது பிலாத்து தன்னுடைய கைகளை கழுவி, இந்த குற்றமற்ற இரத்தப்பழிக்கு நான் சொந்தக்காரன் அல்ல, எனக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை, உங்கள் இரட்சகரை, உங்கள் ராஜாவை நீங்கள் உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள் என்று சொல்லுகின்றான். ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? அதற்கு ஜனங்கள், இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அடிக்கப்படுவதற்கு, இலவசமாக கிடைக்க வேண்டிய அந்த ரட்சிப்பை இப்பொழுது கூட பெற்றுக் கொள்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக, இல்லை இல்லை, எங்களுக்கு இந்த இரட்சகர் வேண்டாம், எங்களுக்கு இந்த மீட்பர் வேண்டாம், எங்களுக்கு இந்த ரட்சிப்பு வேண்டாம், அவரை அகற்றி விடுங்கள் என்று சொல்லி யூதர்கள் எல்லாரும் இணைந்து சேர்ந்து அந்த இரத்தப்பழி எங்கள் மீது வரட்டும் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய திருச்சபையின் பிள்ளைகளே, திருச்சபை ஆண்டவருடைய பரிசுத்த சரீரம் இன்றைக்கு எவ்வளவாக அடிக்கப்படுகின்றது இல்லையா? தினந்தோறும் இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொண்டே இருக்கின்றோமே, தெரிந்தே அறைந்து கொண்டே இருக்கின்றோமே. ஆண்டவருடைய நாமம் எவ்வளவாக தூஷிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது, அறிந்தே செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த மீட்பு எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். நடந்தது என்ன தெரியுமா? கிபி 70 தொடங்கி 1947 வரைக்கும் அவர்களுக்கு என்று சொல்லி தங்குவதற்கு ஒரு இடம் இல்லை. உலகமெங்கிலும் சிதறண்டு போனார்கள். அவள் சொன்னபடியே இந்த இரத்தப்பழி எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் சந்தோஷமாக சொன்னார்கள். நாடற்று அலைந்து திரிந்த நாடோடிகளாக இன்றைக்கும் நிம்மதி இல்லாமல் யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜாக்கிரதை. 1. 2வது, மன்னிக்கப்பட்ட பாவி சிலுவையின் மூலமாக மன்னிப்பை இலவசமாக பெற்றிருக்கின்றோம். நல்லது நல்லது. அதனாலே நாம் உலக பிரகாரமான தண்டனைக்கு விலக்கி மீட்கப்பட்டிருக்கின்றோம். 3வதாக, மீட்பை பெற்றுக்கொள்ளாமல் நியாய தீர்ப்பை பெற்றுக்கொண்ட பாவிகள், அதனாலே நீதிமான்களாக்கப்படுகின்றோம். எப்படி? நான் செய்த பாவத்திற்கு தண்டனை இந்த உலகத்திலே நான் பெற்றுவிட்டால், நான் அந்த தண்டனைக்குரிய தண்டனையை நான் பெற்றதினாலே, பாவத்திற்குரிய தண்டனையை பெற்றதினாலே நான் மீட்பை பெற்றுக்கொண்டேன். 3வதாக, மன்னிப்பின்றி உலக தண்டனையோடு வாழ்ந்து கொண்டே இருக்கின்றவர்கள். 5வதாக, மீட்பை இலவசமாக பெற்றுக்கொண்ட பாவி. மீட்பை இலவசமாக நாம் பெற்றுக்கொண்டேனேயானால் இந்த உலகோடு என்னுடைய வாழ்வு முடிந்து போவதில்லை. மீட்பரோடு நித்தியமாக வாழக்கூடிய அந்த நித்தியத்தின் பாக்கியத்தை
நான் பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். நாம் இதில் எந்த வகையிலே இருக்கின்றோம்? ஒருவேளை மன்னிக்கப்பட்ட பாவிகளாக வாழ்ந்த இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கையை முடித்து போக நாம் ஏதுகரமாக இருக்கின்றோமா? இல்லை என்றால் மீட்பை சிலுவையிலே பெற்றுக்கொண்டு மீட்கப்பட்ட சந்ததியாக மீட்பதோடு சேர்ந்து நாம் அரசாட்சி செய்யும்படியாக பரம இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக அதற்காக தகுதியுள்ளவர்களாக நம்மை மாற்றிக்கொண்ட மக்களாக காணப்படுகின்றோமா? மன்னிப்பு பெற்ற பாவியா இல்லை மீட்கப்பட்ட பாவியா என்று சொல்லி நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். மீட்பை பெற்ற பாவிகளாக கர்த்தரோடு இணைந்திருக்கின்ற வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமென்.